ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற மிக அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், ஆச்சரியங்களுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தேவனிடத்திலிருந்து நிறைய எதிர்பாருங்கள், காத்திருங்கள், ஜெபியுங்கள், உண்மையாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், தேவனை தேடுங்கள், சபைக்கும் ஆராதனைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். அல்லேலூயா. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி விட்டு வந்து உட்காந்திங்கன்னா மைக் அவ்வளோதான் வரும், ஒயர் அவ்வளோதான் இருக்குது. ஒருத்தர் மாற்றி வாசிக்க உதவியாக இருக்கும். எஸ், நல்லவர். இந்த நேரத்திலேயும் தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 8 verse 2. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம், எங்களோடு நீர் இடைபடுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தையை நாங்கள் வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த இடத்துல கேட்டு பயன்பெற, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, எங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகப்பட கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை மறித்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிப்போம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வசனத்தில் நமக்கு கொடுத்த ஒரு காரியம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஒரு குஷ்டரோகி இயேசுவை அணுகுகிறான். He was a strong belief. அவனுக்கு ஒரு நல்ல உறுதியான விசுவாச நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவாரு அப்படின்னு. அதனால தான் அந்த குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் அருகாமையில் வந்து, ஆண்டவரே பணிந்து அவன் சொல்லுகிறான், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்தார், மனித உருவிலே. அவருடைய ஊழிய பாதை 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகளிலே அநேக சொல்லுக்கடங்காத, கணக்கில் அடங்காத குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, எத்தனையோ பேர் வந்து இந்த குஷ்டரோக வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று போனார்கள். விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பெரிய நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தவர்கள் கூட இந்த குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்ப இயேசுவை அணுகுகிற பொழுதெல்லாம் தாராளமாய் இயேசு சுகமாக்கினார், தாராளமாய் இயேசு அற்புதம் செய்தார். இவங்களுக்கு தான் செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்லாம் ஆண்டவர் யாருக்கும் தவிர்க்கவில்லை அல்லது விலக்கி வைக்கவில்லை. வந்த அத்தனை பேருக்கும் அந்த குஷ்டரோக வியாதியிலிருந்து குணமாக்கினார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதன் அடிப்படையில் இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். குஷ்டரோகத்துக்கும் எங்களுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? நல்ல கவனிப்போம். இந்த இடத்துல ஒரு குஷ்டரோகம் உள்ள, ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் வந்து இயேசுவை அணுகி அவர் இடத்திலே பணிந்து கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க
உம்மால் ஆகும். தலைப்பு அதுதான், செய்தியின் தலைப்பு அதுதான். சுத்தமாக்க உம்மால் ஆகும். யூ கேன் மேக் மீ கிளீன். நீங்க சுத்தமாக்க ஆண்டவரே உம்மால முடியும். ஆண்டவரே என்னை சுத்தமாக்க, யூ கேன் மேக் மீ கிளீன். நான் ரொம்ப சுத்தம் இல்லாம இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு பலவிதமான குஷ்டரோகம் நம்முடைய வாழ்க்கையில பிடித்து வைத்திருக்கிறது. குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் வெளியில் அவ்வளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அந்த குஷ்டரோகத்தினுடைய பாதிப்பு வெகுவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் ஏன் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களை அப்படியே போட்டு நெருக்கி சாகடித்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான வியாதி. இப்போ இந்த வியாதியிலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே அல்லது ஆவிக்குரிய மனுஷர்களிடத்திலே ஆவிக்குரிய கூட்டத்திலிடத்திலே இன்னைக்கு இப்படிப்பட்ட குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த குஷ்டரோகத்தினுடைய அனுபவம் வெளியில தெரியறதில்லை, வெளியே காட்டிக்கிறது இல்லை. நல்ல கவனிங்க. வேதத்தில் நீங்க திருப்பி பார்ப்பீர்களானால் வேத புஸ்தகத்தில் குஷ்டரோகிகளுக்கு என்று சில நிபந்தனைகளும் நியாயப்பிரமாணங்களும் உண்டாக்கப்பட்டிருந்தன. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிறது போல குஷ்டரோகிகள் உள்ளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. they are not allowed. உள்ள யார் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கண்டிஷன் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த ஒரு மனிதன் இப்ப இயேசுவினிடத்திலே வருகிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் இந்த புதிய ஏற்பாட்டுக்கால நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த விசுவாசிகளுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? குஷ்டரோகமே பிடிச்சிருந்தாலும் அவர் பக்கத்துல வருவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி you are not an eligible person to enter into the church. சபைக்குள்ள வருவதற்கு நாம எலிஜிபிள் கிடையாது, உள்ள வர முடியாது. அதுக்கு நிறைய கட்டளைகள், நிபந்தனைகள், நிறைய ஸ்ட்ராங்கான ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இதெல்லாம் நம்ம கம் அக்ராஸ் பண்ணி வர்றதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இந்த குஷ்டரோகிகள் எல்லாம் வெளியில இருக்கலாம், பிச்சை கேட்கலாம், வாசல் படியில கூட வர முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று 12 வாசல்கள் இருந்தது. அந்த 12 வாசல்களின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இப்படிப்பட்ட குஷ்டரோகிகள், முடவர்கள், குருடர்கள், பார்வையற்றவர்கள் எல்லாரும் அங்கே பிச்சை யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் வாழ்க்கை நடந்திருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவர் குஷ்டரோகியாய் இருந்தாலும் பக்கத்தில் வருவதற்கு இயேசு அனுமதித்த ஒரே ஒரு காரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை குஷ்டரோகமே இல்லாத ஒரு மனுஷனாக, மனுஷியாக அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இந்த குஷ்டரோகத்திலிருந்து நீங்களும் நானும் சுத்தமாக்கப்பட வேண்டும். சரிங்க, சுத்தமாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் இந்த செய்தியினுடைய ஆரம்பமான விஷயம், மைய கரு அதுதான். இயேசு எப்படி ஒரு மனிதனை சுத்தமாக்குவார்? இயேசுவால் எப்படி இந்த குஷ்டரோக வியாதியில் இருந்து ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்க முடியும்? குஷ்டரோகம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக அடைகிற அந்த வியாதியை மட்டும் பேசவில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகத்தை பற்றி நான் அதிகமாய் வலியுறுத்த வாஞ்சிக்கிறேன். ஆவிக்குரிய குஷ்டரோகம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சரீரத்திலே வருகிற குஷ்டத்துக்கு நிறைய காரியங்கள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகத்துக்கு நிபந்தனைகள் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை. ஆகவே தான் எங்கனாலும் போலாம், எங்கனாலும் வரலாம், என்னனாலும் செய்யலாம், யாருனாலும் என்னனாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து நமக்கே தெரியாம கூட இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியும் வெளியில தெரியாம மறைச்சு வச்சிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யாருகிட்டையும் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கலாம். அப்படிப்பட்டதான இந்த குஷ்டரோகம் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. வைராக்கியத்திலிருந்து, தேவனுடைய சபையிலிருந்து, தேவனுடைய தொடர்பில் இருந்து, தேவனுக்கும் அல்லது ஜன சபைக்கும் உள்ளதான இந்த ஐக்கியத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிற காரியங்களிலே வேத வசனத்துக்கும் ஆண்டவருக்கும் அந்த உள்ள ஐக்கியத்திலே மனுஷன் ஈடுபட்டு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்கிற நிலையிலிருந்து அவன் புறக்கணிக்கப்படும்படியாக அவனை தள்ளி போடும்படியான சூழ்நிலையிலே இந்த குஷ்டரோகம், ஆவிக்குரிய குஷ்டரோகம் மனிதனை அட்டாக் பண்ணிருக்கு, இன்னைக்கு தாக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை நாம் பார்ப்போமானால் மலையிலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். எனக்கு அருமையானவர், he came down from the mountain. மலையிலிருந்து இறங்கி வந்த பின்பு இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த அற்புதத்தினுடைய மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு இது இரண்டாம் அற்புதம், ஆண்டவர் செய்கிற இரண்டாம் அற்புதம். இப்ப இந்த அற்புதத்துக்கு பின்பு நல்ல கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஏன் பயங்கரமான இப்படிப்பட்ட குஷ்டம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, காய்ச்சல் ஏன் வருது? ஹலோ, சரி, சளி ஏன் பிடிக்குது? ஹலோ, சளி ஏன் பிடிக்குது? மேபி கிளைமேட் சேஞ்ச், இயற்கை சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். நான் ஐஸ்கிரீம் திங்கக்கூடாது, தின்றுக்கலாம், அதனால வரலாம். நமக்கு ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோர் ஒரு 4-5 டம்ளர் அடிச்சிருக்கலாம். போகிறப்பயே கரும்பு பால், கிளைமேட் சரியில்லை, ஒரு மாதிரி உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு கரும்பு பால் ஒரு 5-6 டம்ளர் அடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்போ இதுக்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள். ஒவ்வொரு வியாதிக்கு பின்பதாக ஒரு காரணம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உப்பு நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்னி அவுட் ஆயிரும். ஒரு கட்டம்தான், ஒரு கட்டம்தான். அது நம்ம ஆட்கள் நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன், உப்பு ஓவர் தூக்கலாம், அப்புறம் தூக்கிட்டு தான் போகணும், ரொம்ப சிரமம். உப்பெல்லாம் குறைச்சிக்கணும், உப்பெல்லாம் அவ்வளோதான், போடாமல் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவோம். உப்பு தேவை, உப்பு தேவை, தேவையான அளவு நம்ம எடுத்துக்கணும், ஆனால் அதிகப்படியாக. அப்போ ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மூல காரணம் உண்டு. ஆனால் இந்த குஷ்டரோகத்துக்கு மட்டும் ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு, கோபாக்கினை. அருமையானவர்களே, தேவ கோபாக்கினை. மற்ற எல்லா வியாதிக்கும் ஒரு காரணம், ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு காரணத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா இந்த வியாதிக்கு, இப்படிப்பட்ட குஷ்டரோகத்துக்கு தேவனுடைய கோபாக்கினை. அருமையானவர்களே, அப்ப தேவனுடைய கோபாக்கினையினாலே மனுஷனுக்கு குஷ்டம் வருகிறது என்பது இப்ப யூதர்களுடைய நம்பிக்கை. யூதர்கள் அப்படித்தான் நம்பினாங்க. யூதர்களுடைய முழு மனசார நம்பின காரியம், இந்த தேவனுடைய கோபம் தான் நம்ம மேல வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் சொல்றது இல்லையா, ஒரு சிக்கன் பாக்ஸ் போட்டுருன்னு அம்மா போட்டுட்டோம், ஆத்தா இறங்கிட்டான் சொல்றோம்ல, சொல்றாங்கல்ல, ஜனங்க சொல்றாங்க, ஆத்தா இறங்கிருச்சு, அம்மா இறங்கிருச்சு, சாமி வந்திருக்கு, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணு. சூட்டுனால வந்த பிரச்சனை இது எங்கெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு தெரில. இது சுத்தாத இடமெல்லாம் சுற்றி வந்து, போகாத வெயில் எல்லாம் போய், அது உஷ்ணம் கிளப்பி, அது உடல் சூட்டை தணிக்க முடியாமல் அது கொப்பளங்களாய் வெளிப்பட்டு, அதிலிருந்து உஷ்ணம் என்ன செய்யும், வெளியேறு, வேற வழி இல்லை. அதுக்காகத்தான் அந்த கொப்பளம், அது ஒரு சரீரத்துக்கு உண்டான ஒரு ரியாக்ட் பண்ணுது, அவ்வளோதான்.
அப்ப நம்ம ஆட்கள் பண்ணி அவ்வளவு சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி 3 நாள் அவனை குளிக்க விடாம உட்கார வச்சு அதுக்கப்புறம் குளிப்பாட்டி அப்புறம் எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் ஆகுது எல்லாம் சரி ஆகுறதுக்கு. அருமையானவர்களே, இப்ப நல்ல கவனிங்க, இந்த குஷ்டரோகத்தினுடைய ஆழமான காரியம் யூதர்கள் எப்படி நம்பினார்கள்னா தேவனுடைய கோபம் தான் அதுக்கு காரணம். தேவனுடைய கோபம் தான். பாவத்தினாலும் சாபத்தினாலும் ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வருகிறது என்று யூத மார்க்கத்து ஜனங்கள் நம்பினார்கள். யூத மார்க்கத்தினுடைய அமைப்பில் யூத ஜனங்கள் இன்னைக்கும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. யூதர்களுடைய நம்பிக்கை, யூத மார்க்கத்து ஜனங்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய போதனைகளில் மிக முக்கியமான ஒன்று, ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இவன் தேவனுடைய கோபத்தினால வந்தது அல்லது சாபத்தினால வந்தது அல்லது பாவத்தினால வந்தது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் இந்த குஷ்டரோக வியாதிக்கு மாத்திரம் மருந்து கிடையாது. இவன் சாகிற வரைக்கும் அந்த குஷ்டரோகத்திலேயே என்ன செய்யணும், அப்படியே அது ஒவ்வொன்றா அழுகும். முதல்ல கை அழுகும், அப்புறம் கால் அழுகும், அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பகுதியை எடுக்கிற மாதிரி வரும். அப்படியே அழுகிக்கிட்டே வரும். புழு வைக்கும். அது குஷ்டம் பயங்கரமானது. அது ஒவ்வொரு குஷ்டரோகத்துக்கு தன்மைக்கு தகுந்தார் போல. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ ஒரு கேள்வி, இன்னும் நான் செய்திக்குள்ளே போகல, நல்ல கவனிங்க. நீங்கள் முதல்ல குஷ்டம்னு என்னன்னு தெரிஞ்சால் தான் ஆவிக்குரிய குஷ்டம்னு என்னன்னு புரியும். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ குஷ்டரோகம் அப்படின்னா உங்களுடைய புரிதல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பேசுங்க. வெள்ளையாக வரும் ஒன்று. சரி, என்ன டைப் ஆஃப் குஷ்டம் இருக்கு அதையாவது சொல்லுங்க. வெண்குஷ்டம், ஹலோ, கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், சிவப்பு ஏதாவது இருக்கா? வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், சீல், அது ரொம்ப மோசமாக இருக்கு. அது தாங்க முடியாது, சகிக்க முடியாது. அதான் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு பகுதியாக பாட்டா அழுகும். அப்புறம் எப்படி வெண்புள்ளிகள் தனித்தனியாக தெரியும். அப்புறம் பரவாயில்ல, நிறைய வருது, சொல்லுங்க. ஸ்மெல் அடிக்கும், நாரும். அப்புறம் நிறைய எதிர்பார்க்குறேன், சொல்லுங்க. புழு வரும். சரி, குஷ்டத்தினுடைய லிஸ்ட்டை பார்த்துருவோமா? லேவியராகம புஸ்தகம். எவ்ரிவன் டர்ன் யுவர் பைபிள் டு தி புக் ஆஃப் லெவிட்டிகஸ். லேவியராகம புஸ்தகத்தை திருப்பிக்கங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? பைபிள் நான் சொல்கிற வசனத்தில் வாசிக்க தயாராக இருங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வாசிக்க முடியும், நேரம் இல்லை. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்போ குஷ்டரோகத்தினுடைய ஒரு பெரிய லிஸ்ட் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அது என்ன குஷ்டம்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, நல்ல கவனிங்க, வேதத்தினுடைய அடிப்படையில், வேத சத்தியத்தின் படியில் 7 விதமான குஷ்டம் இருக்கிறது. 7 விதமான குஷ்டம். இப்போ இதில் என்னன்றது நம்ம பார்ப்போம். லேவியராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அசரு தோளிலே படர்ந்தது என்று கண்டால் தீர்க்க கடவன், அது குஷ்டரோகம். 11வது வசனம். முதல்ல குஷ்டரோகம், அது அசரு. 2வது நாள்பட்ட குஷ்டம். வசனம் 15. அது ரண மாம்ச குஷ்டம். அடுத்தது 20வது வசனத்தை வாசிங்க.
பார்த்தீங்களா, சிவப்பான ஒரு குஷ்டமும் இருக்கு. அப்ப அது புண்ணில் எழும்பின குஷ்டம். 22 25 வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம். அது அடுத்தது 30வது வசனத்தை வாசிங்க. சொறி குஷ்டம். 51வது வசனம். இல்லப்பா, 51வது வசனம். அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம். 7 விதமான குஷ்டங்கள் லேவியராகமத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நல்ல கவனிங்க. எதுக்கு இந்த ஆரம்பத்திலே நான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்தேன் என்றால், இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தினுடைய இந்த நியாயப்பிரமாணம் இருக்கு பாருங்க. இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சபைக்குள்ள வர முடியாது, உள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த நிபந்தனைகள் என்னன்னா, இவங்க யார் முகத்தையும் பார்க்க முடியாது. நல்ல கவனிங்க. நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பீர்களே ஆனால், அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் 4 பேர் புறப்பட்டு போய் பக்கத்து ஊர்ல போய் என்ன செஞ்சாங்க? போய் பார்த்து வந்தார்கள். இவர்கள் ஊருக்கு புறம்பானவர்கள், ஊருக்கு புறம்பே இருந்தவர்கள். 10 பேர் குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்து சுகம் பெற்று போனார்கள். ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். மற்ற 9 பேர் என்ன செய்யல? வரல. இந்த சமாரியனை தவிர ஒருத்தனும் என்னை பார்க்க வரலையா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவன் சுகம் பெற்றானே, ஒருத்தன் கூட வரலன்னு இயேசு வருத்தப்பட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆவிக்குரிய குஷ்டம் நம்முடைய வாழ்க்கையை அநேகரை பற்றி பிடித்திருக்கிறது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? குஷ்டரோகி ஒருவன், நல்ல கவனிங்க, அவன் சரீரத்திலே குஷ்டம் பிடித்திருந்தால் அவன் ஐக்கியத்துக்கு வரமாட்டான், வர முடியாது. தேவனை தேட மாட்டான். ஏன்னா தேவனுடைய சமூகத்துக்கு அவன் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளோடு, ஜனங்களோடு அவன் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒரு சபையோடு அவன் கீழ்ப்படிந்து உட்கார முடியாதவனால. காரணம் என்னன்னா, இவனுக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய குஷ்டம் இவனை, எனக்கெல்லாம் ஒன்று, அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அவர்களுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு, அவர்களுக்குள்ளே ஒரு தீண்டாமை என்கிற அந்த உணர்வு, இவர்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அவர்களை செத்து, நம்மளெல்லாம் அவங்க சேர்க்க மாட்டாங்க, நம்மளெல்லாம் அவங்க ஒன்றும் பொருட்டா எண்ண மாட்டாங்க, நம்மளெல்லாம் ஒரு நிலையில வைக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு மரியாதை அந்த இடத்துல கிடைக்காது என்று தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டு ஐக்கியத்திலேயோ, தேவ சபையிலேயோ, தேவனோடு உள்ள உறவிலேயோ, வேத புஸ்தகத்திலேயோ, வேதத்தை ஆராய்வதிலேயோ, வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொள்ளுவதிலோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய, எப்படி ஒரு குஷ்டரோகம் ஒரு மனிதனை புறம்பே தள்ளி வைக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய குஷ்டரோகமும் ஒரு மனிதனை தேவனுடைய சபையிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து, தேவ உறவிலிருந்து, தேவ ஆராதனையிலிருந்து, தேவ சமாதானம் உள்ள அந்த ஆளுமையிலிருந்து அவனை தள்ளி வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட இந்த குஷ்டரோகத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் தேவன் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்பதான் நம்ம உள்ள வர்றோம். முதலாவது காரியம்,
இயேசுவால் மட்டுமே சுத்தமாக்க முடியும் என்று இந்த குஷ்டரோகி விசுவாசித்தான். He strongly believed that Jesus can alone make me clean. அவன் இவர் மட்டும்தான் என்னை சுகப்படுத்த முடியும். There are experienced doctors. நல்ல கவனிங்க, அந்த நாட்களிலே நிறைய அனுபவம் வாய்ந்த மூலிகை மருத்துவங்களை செய்கிற நிபுணர்கள் இருந்த காலம் அது, அறிவு பெருத்த காலம் அது. அப்படிப்பட்ட காலத்திலே இந்த குஷ்டரோகி இயேசுவினிடத்திலே வந்து, நீர்தான் என்னை சுத்தமாக்க முடியும் என்று அவன் நம்பிக்கையோடு வந்தான் பாருங்க. அந்த நம்பிக்கை தான் அவனை சுத்தமாக்கியது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்குள் இருக்கிற, நம்மை அறியாமல் நமக்குள் வந்த இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகம், குஷ்டரோகத்திலிருந்து நாம் குணமாக்கப்பட வேண்டுமானால், இன்னைக்கு நிறைய பேர், நான் யாரையும் குறையா சொல்லல, பொதுவாக தான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஏன் நம்ம சில காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிபணிஞ்சு உள்ள வர முடியல? ஏன் நம்ம சுதந்திரமாய் நாம் தேவனுடைய காரியங்களை செய்ய முடியல? நாம சபையோடு சேர்ந்து சபையினுடைய காரியங்களிலே பங்கெடுக்க முடியவில்லை என்றால், நமக்குள்ளே இப்படிப்பட்ட குஷ்டரோகத்தினாலே நம்மை அறியாமலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த குஷ்டரோகி அவன் தேவனிடத்திலே வந்து அவன் சொன்ன காரியம், உமக்கு சித்தமானால். எனக்கு அந்த ரெண்டு விஷயத்தை நாம நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒன்று, உமக்கு சித்தமானால் என்று அவன் பதிவு செய்கிறான். ஆண்டவரே, எனக்கு சுத்தமாக வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. I have a desire to be clean. நான் ஒரு சுத்தமான ஒரு நிலையிலே நான் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். எல்லாரை போல நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த குஷ்டரோகம் தடையாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என்னால பைபிள் படிக்க முடியல பாஸ்டர் முதல்ல மாதிரி. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு குஷ்டரோகம் அட்டாக் பண்ணியிருக்கு. அது சொறி குஷ்டமா இருக்கலாம், அது வெண் குஷ்டமா இருக்கலாம், அது சிவப்பு குஷ்டமா இருக்கலாம், அல்லது அழுகி போன புண்ணா இருக்கலாம், அல்லது வேற மாதிரி கூட இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று கொண்டிருக்கிற புழுக்கள் எல்லாம் நிறைந்ததாக இருக்கலாம், சீல்வடிகிறதாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஏதோ ஒரு பகுதியிலே உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குஷ்டரோகம் உங்களை தீண்டி இருக்கிறது. அந்த குஷ்டரோகத்திலிருந்து நீங்கள் நீக்கப்பட வேண்டுமானால், you must come to Jesus. இயேசுவினிடத்திலே வந்து நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால். தேவனுடைய விருப்பம் எல்லாரையும் சுத்தமாக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். எல்லாரும், அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, be holy because I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அவர் பதிவு செய்கிற காரியம். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். நான் ஆண்டவர் மாதிரியே நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று அவர் வலுக்கட்டாயமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், ரெக்வெஸ்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே அவனை பார்த்து சொல்லுகிறார் அவனுடைய ரெண்டு காரியங்கள். ஒன்று, தேவ சித்தத்தை அவன் உணர விரும்புகிறான். இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் ஒன்னை எடுத்து செஞ்சுட்டு அதுல படுதோல்வி அடைஞ்சிட்டு கர்த்தருடைய சித்தம் என்னன்னே தெரியலங்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை ஆரம்பிக்கும் முன்பதாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் இதை பல முறை நான் இந்த சபையில பதிவு செய்திருக்கிறேன். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க பிரேயர் பண்ணிருங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க பிரேயர் பண்ணிருங்க, வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க பிரேயர் பண்ணிருங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We must know the will of God in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் எதுவென்பதை, தேவ விருப்பம் எதுவென்பதை நாம் தெரியாத பொழுது நாம் ஒன்றை ஆரம்பித்து அதுவாக தேவ சித்தமாக இருக்கட்டும் என்று தேவனை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்துக் கொண்டிருக்க கூடாது.
அப்படித்தான் இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் விரும்புகிறோம் அல்லது நாம் செய்கிறோம். தேவ சித்தத்தை துவங்கும் முன்பதாக நாம் அதை தெரிந்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நோவா தேவ சித்தத்தை நன்றாக அறிந்திருந்தார். He know what is the will of God, what is the desire of God's heart. தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்னவென்பதை அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய விருப்பம் என்ன? ஒரு பேழையை செய்வது, 100 வருஷ ப்ராஜெக்ட். மோசே நன்றாக தெரிந்திருந்தான். மாதிரி வேலை காண்பித்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய, தேவனுடைய சித்தம் அது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்தமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெப வாழ்க்கையை விட்டுட்டீங்க. யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு குஷ்டம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பண கஷ்டம்லாம் வரல, பண குஷ்டம் முடிச்சிருக்குது. பண கஷ்டம்லாம் இல்லை. நல்லா சாப்பிடாம இருக்கீங்களா? கறி வாங்கி தின்னாம இருக்கிறீங்களா? நல்ல வஸ்திரம் கொடுத்தாம இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாம இருக்குதா? வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கிறோமா? கரண்ட் பில்லு கொடுக்காம இருக்கிறோமா? இதெல்லாம் எங்க இருந்து வருது? கர்த்தர் போஷிக்கிறார், பலனை தர்றார், அற்புதம் செய்கிறார், ஆச்சரியப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை போஷித்து நடத்துகிறார். காலை உடைச்சிட்டாருன்னா வேலைக்கு எங்க போவ? என்ன பண்ணுவ? கண்ணு தெரியலன்னா என்ன பண்ண போறோம்? காது கேட்கல என்ன பண்ண போறோம்? கை 2 வேலை செய்யலைன்னா என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் விழுந்து போறதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு நம்முடைய நிலைமை அறிந்து ஒன்றாடு அற்புதமாய் போஷித்து கொண்டு வருகிறார். ஆகவே பண கஷ்டம்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்குமே இல்லை. பண குஷ்டம் முடிச்சிருக்குது. அந்த பண குஷ்டம் தான் நம்முடைய கண்களை மறைக்கிறது. நம் தேவனை பற்றி பிடிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, தனி ஜெபம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தனியாய் குடும்ப ஜெபம் கிடையாது. தேவனுடைய சபையில வந்து ஜெபிக்கிற அனுபவம் கிடையாது. தேவனுடைய வேத வாசிப்பிலே வேத பாட வகுப்பிலே பங்கு பெறுவதற்கு முடிவதில்லை. காரணம் என்ன? உனக்கு குஷ்டம் பிடிச்சிருக்கு. உனக்கு குஷ்டம் தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கு. ஏதோ ஒரு குஷ்டம், ஏதோ ஒரு காரியம். இதெல்லாம் பங்கு பெறணும் அப்படின்னா பங்கு பெற்று தான் ஆக வேண்டும். இதுல ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. 1 நாள் 2 நாள் முடியல அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம் அட்டா. ஆனா எல்லா நாளுமே முடியல அப்படின்னா கண்டிப்பாய் ஏதோ ஒன்று உன்னை பாதித்திருக்கிறது. ஒரு குஷ்டம், அதை நாங்க சரி பண்ண முடியாது. இயேசுதான் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. இயேசு தான். நீங்க இயேசுவினிடத்திலே வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போது, இயேசு நிச்சயம் எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்று ஆண்டவர் அற்புதமாய் சுகப்படுத்தவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க வீட்டில் போய் பார்த்து பாருங்க. லேவியராகமம் 13வது அதிகாரம் முழுவதையும் 14வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 14வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க, கடைசி வசனத்தை, கடைசி காரியங்களை வாசித்து பாருங்கள். 54வது வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளை படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ப உனக்கு குஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா நீ போய் முதல்ல ஆசாரியனிடத்தில் என்ன செய், உன்னை காண்பி. அவர் உன்னை என்ன செய்வாரு? 7 நாள் அடைச்சு வைப்பாரு. 7 நாள் கழிச்சு பார்ப்பாரு. அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா மறுபடியும் 7 நாள் உன்னை அடைச்சு வைப்பாரு. அது குஷ்டம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாளையத்துக்கு புறம்பே அதுக்குன்னு குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டிதான். இன்னைக்கு நாம உலகம் என்கிற குஷ்டரோகம் பிடித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களோட தான் நம்ம உறவு, நம்ம ஐக்கியம். ஹலோ, இது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் உபதேசம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த குஷ்டரோகத்திலிருந்து உங்களை நீக்கி சமாதானமாய் உள்ள அமர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஆனா நாம என்ன செய்கிறோம்? இந்த குஷ்டரோகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அநேகரோடு நாம் ஐக்கியங்களும் உறவும் அவர்களோடு பழக்கமும் அவர்களோடு வாசம் பண்ணுகிற ஒரு நிலையிலும் நாம் தள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷன் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்படும்படியாகத்தான் he forced himself to meet Jesus. அவன் தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு, தன்னை உத்வேகப்படுத்திக் கொண்டு, தன்னை உற்சாகமான மனநிலையிலே இயேசுவிடத்திலே வந்து, இயேசுவே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுறேங்க, முன்னேற்றம் இல்லை பாஸ்டர், வளர்ச்சி இல்லை, எது எடுத்தாலும் நஷ்டம், எது எடுத்தாலும் எல்லாம் தோல்வி, எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்தில் உட்காருங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க குஷ்டரோகத்தை சரி பண்ணுங்க. எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரிபடுத்துங்கள். வேதத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை மறுபடியும் ஒரு கனெக்ஷன் பண்ணி கொள்ளுங்க. சபைக்கும் உங்களுக்கும் உள்ள பிரிவினையை எடுத்து போடுங்கள். தேவனோடு ஐக்கியமாயிருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். அன்றாடு தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வேதத்தை படிக்க 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 ஆண்டவர் தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். உங்கள் எதனால் பிரச்சனை உண்டானதோ அந்த குஷ்டரோகத்தை கர்த்தரே சுகமாக்கி உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு குஷ்டரோகத்தை சரிபடுத்துறதுக்கு மனுஷனிடத்துல போகிறோம். we meet a special doctors, we meet a special appointment. நிறைய பேரை போய் பார்க்கிறோம், நிறைய மருத்துவர்களை போய் பார்க்கிறோம், நல்ல மருந்துகள் எடுக்க பார்க்கிறோம், நல்ல ஆட்களை சந்தித்து எனக்கு குணமாகணும்னு பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லைங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனை மருத்துவங்களை சந்தித்தாலும் இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகத்தை நீக்கப்படுவதற்கு இயேசுவினிடத்திலே வந்தால் மட்டுமே சுகமாக்க முடியும். அதுக்கு வேற வழியே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே, இப்ப இவன் நகரத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டிருந்தவன், தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்தவன், இப்படிப்பட்டவனை இயேசுதான் குணமாக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவன் துணிந்து வந்தான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை பிரகாசமானது. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகிகளை அருவருப்பாய் பார்த்தார்கள். அருவருப்பாய் பார்த்தார்கள். இயேசு அருவருப்பாயெல்லாம் பார்க்கல. ஏன் தெரியுமா? அவனுடைய சரீரத்தில் உண்டான அந்த குஷ்டம் தேவ கோபத்தினால் வந்திருந்தது, அவனுடைய பாவத்தினால் வந்திருந்தது, அவனுடைய சாபத்தினால் வந்திருந்தது. அந்த உள்ளான காயத்தை ஆண்டவர் பார்த்தார், அவனை தொட்டார், அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானான். அல்லேலூயா. நிறைய நாட்கள் அவன் அலைஞ்சிருப்பான், அவன் தெரிஞ்சிருப்பான், அவனுடைய பின்னணியெல்லாம் ரொம்ப போடலை. இயேசுவினிடத்தில் வந்து அவன் சுகம் பெற்று போனான் என்று மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவினிடத்தில் வந்தால் மட்டும்தான். நிறைய பேர் இந்த பண குஷ்டம்னு படத்துக்கு பின்னாடி போகிறாங்க. ஆட்கள் குஷ்டம், இது குஷ்டரோகிகளோடு தான் இவன் சேருவான். இப்போ சுகர் பேஷண்ட்லாம் சுகர் பேஷண்ட்டோட தான் சேருது, ப்ரெஷர்லாம் ப்ரெஷரோட தான் சேருது. ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், அந்த டாக்டர் வந்து இப்போ கார்டியாலஜிஸ்ட், இருதய டாக்டர். அங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் யாராக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. பார்க்குறேன், உங்களுக்கு எக்கோவில் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எங்களுக்கு இவ்வளவு, உங்களுக்கு 2 பேர் பரிமாறிக்கிறாங்க. இப்போ சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டை அவங்க செக் பண்ணுற டாக்டர்கிட்ட வர்றவங்கெல்லாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க. அங்கே அப்படி தானே பேசிக்குவாங்க, அவங்களுடைய கான்வர்சேஷனே அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நாம் எல்லாம் ஆவிக்குரிய குஷ்டரோகிகள் உள்ளவர்களோட தான் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்ல கவனிங்க, வேதத்தை நல்ல இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுவதற்கான காரணம் அதுதான். ஆண்டவர் எனக்கு வழி நடத்துவார், ஆண்டவர் என்னை அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார்னு ஏற்கனவே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, புயல் இருக்குது, சூறாவளி இருக்குது, சுனாமி இருக்குது. இதெல்லாம் நீ கடந்து போகணும்னு ஏன்னா சொல்லித்தரானா? சொல்லித்தர மாட்டான். இதுதான் அடிப்படை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம், போஜனம் கொடுக்கப்படும்,
உங்களை வஸ்திரம் பழமையாய் போகாது. உங்களுடைய பாதரட்சிகளுடைய வாராயிலும் அவிழ்ப்பதில்லை. பகலிலே மேகஸ்தமும் இரவில் அக்கினி ஸ்தமும் உங்களுக்கு உண்டாகும். அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? 40 நாள் பிரயாணத்தை 40 வருஷம் பண்ணாங்க. 40 வருஷம். இந்த 70 ஆண்டுகளுடைய பயணம் நீங்களும் நானும் செம்மையாய் முடிக்கணும்னா போராட்டம், வேதனை, அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டம், இதன் வழியாகத்தான் கர்த்தர் நம்மளை கடந்து போக வைக்கிறார். இதில் ஆவிக்குரிய குஷ்டம்னு ஒன்று நம்ம புதுசாக நம்மளை பிடிச்சிருது. இப்போ நாம் அதில் அந்த வலையில் மாட்டிக்கிறதுனால நாம் அதிலேருந்து விடுபட்டு வருவதற்கு நமக்கு நிறைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துடுது. நமக்கு நிறைய ஒரு நமக்குள்ளே இருக்கிறதான ஒரு பெருமை, நமக்குள்ளே இருக்கிற ஒரு கர்வம், அல்ல நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆணவம்னு கூட சொல்லலாம். அது நம்ம பார்த்திங்கன்னா அதை விட்டு கொடுக்க முடியல. என்ன ஒரு சின்ன வயசாக இருந்துட்டு நம்ம போய் நம்ம வயசு என்ன, நம்ம இது என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம போய் விட்டு கொடுக்குறதா? அருமையானவர்களே, குஷ்டரோகம் சாகிற வரைக்கும் போகாது. சாகிற வரைக்கும் போகாது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து பணிந்து கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய ப்ரெஸ்டீஜை பார்க்கல, தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கல, சமுதாயத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறத பார்க்கல. எனக்கு தேவை சுகம். சுகம் வேணும்னா அவருடைய பாதத்தில் நாம் பணிந்து குனிந்து வந்து நிற்கும்போது நம்மை சுகமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே குஷ்டத்திலிருந்து சுகமாக்கப்பட நீங்களும் நானும் அந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சித்தத்தின்படியே நம்மை சுத்தமாக்க இயேசு மட்டுமே நமக்கு குணமாக்குவார் என்கிற ஆழமான நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். 2வது காரியம் என்னவென்றால், குஷ்டத்திலிருந்து சுகமாக்கப்பட நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியங்களை நான் பதிவு செய்கிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த இடத்திலே நாகமான் என்கிற சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவனாய் இருந்த நாகமானுக்கு குஷ்டம் இருந்தது. நாகமானின் குஷ்டரோகம் பல நாள்பட்ட குஷ்டம். இந்த நாகமான் படைத்தளபதி. நாகமான் சீரியா ராஜாவினுடைய ஒரு தளபதியாய் இருக்கிறான். சீரியா ராஜாவிலே அவன் படைகளுக்கெல்லாம் தளபதியாய், ஒரு பெரிய மனுஷனாய், பலமுள்ளவனாய், ஒரு பராக்கிரமசாலியாய் அவன் காணப்படுகிறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு? குஷ்டரோகம். நல்ல கவனிங்க. ஒரு பட தளபதிக்கு குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா எப்படி பதவி வைக்கிறாரு? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? குஷ்டம் இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. என்ன குஷ்டம் இருக்குல்ல உள்ள. இப்ப என்ன போட்டிருப்பாரு படை தளபதி? இப்பெல்லாம் பட தளபதிகள், முப்படை தளபதிகள் என்ன போட்டிருக்கிறாங்க? அப்படியே பேண்ட் ஷர்ட்லாம் ஷூட்லாம் போட்டு அந்த மெடல் எல்லாம் குத்திருக்காங்க. இந்த பக்கம்லாம் ஸ்டார்ஸ், இந்த பக்கம்லாம் ஸ்டார்ஸ். ஒவ்வொன்று அவங்களுடைய வஸ்திரமே வித்தியாசமாக இருக்கும். அவங்க கேப் போடுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாருக்கும், ஒவ்வொரு மெடலுக்கும், ஒவ்வொரு கலருக்கும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு. அவ்வளவு. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? நாகமானுக்குள்ள குஷ்டரோகம். ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும், ராஜாவுக்கு தெரியும், இவனுக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள குஷ்டம். பட தளபதி, ஒரு சிந்தனை செயலாளர், ஒரு சிந்தனையான மனுஷன். சிந்தித்து எந்த நாட்டை எங்க அட்டாக் பண்ணணும், எந்த இடத்துல அடிச்சா அந்த நாட்டை நம்ம பிடிக்கலாம் என்கிற எல்லா விதமான நுணுக்கமான நுட்பமான அறிவும் உள்ளவன். ஆனா என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? குஷ்டம் மறைஞ்சிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப இந்த குஷ்டம் அவனை போட்டு சாகடிக்குது. வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தான்னா எப்படி இருக்கும்? அந்த வஸ்திரத்தை வீட்டிலேருந்து கழட்டி ஆகணும்ல. கழட்டும் போது உள்ளுக்குள்ள அப்படியே ரணமாய் கிடந்த, அப்படியே ரத்தமாக இருக்கும்ல, சீல் வடிஞ்சு கிடக்கும், ஒரு துர்நாற்ற வீசும். எத்தனை நறுமண பொருட்களை அவன் யூஸ் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இன்னைக்கு அப்படித்தான் நாம் எல்லாரும் எப்படி சர்ச்சுக்கு வரும்போது ஹோலி 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 லார்ட் God all power and might. அப்படியே பயங்கர ஹோலி. வீட்டுக்கு தெரியாம போயிட்டோம், ரொம்ப கஷ்டம். நமக்கு குஷ்டம் பிடிச்சிடும். அங்க வேற மாதிரி இருக்காங்க, அங்க வேற மாதிரி ரூபம்.
பேச்சில் வித்தியாசம், பார்வையில் வித்தியாசம், நடக்கல வித்தியாசம், செயல்பாடில் வித்தியாசம். இந்த சபைக்குள்ளே இருக்கிறப்பையும் வெளியில் இருக்கிறப்பையும் எந்த விதமான தொடர்புமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆயிரக்கணக்கான வித்தியாசங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த நாகமானுக்குள்ள அப்படித்தான். வெளியில ஒரு மனுஷன் படை தளபதி, ஐயோ ராஜா வருவார், தளபதி வர்றாரு, தளபதி வர்றாரு, தளபதி வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் அப்படியே ரதங்களும் குதிரைகளும் வீரர்களும் வந்து எல்லாம் அப்படி நிற்பாங்க. எத்தனை மணி நேரம் ஆனாலும் அந்த தளபதி பேச்சு வார்த்தையை முடிச்சுட்டு போற வரைக்கும் அவன் நின்றுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ வெயில்லையும், கடுமையான வெயில், அந்த குதிரை மயக்கம் போட்டு விழுந்தாலும் அவன் நின்னே ஆகணும். அவன் நின்னே ஆகணும், வேற வழியே கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ்வளவு மதிப்புக்குரியவனாய் இருந்தவன் உள்ளுக்குள்ள அப்படியே ரணமான ஒரு குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவனாய் வீட்டுக்குள்ள போய் பார்க்குறான். வீட்டுக்குள்ள அவனுடைய வஸ்திரம், அவனுடைய வஸ்திரத்தை துவைக்கிறவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம். அப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆமா மரணிச்சிடலாம்ல. ஒரு துர்நாற்றம். வெளியில தான் அவன் படை தலைவன். இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும். வெளியில அட பைபிள் என்ன, அந்த சிஸ்டருக்கு பைபிள்ல எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அந்த பிரதர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா முடிக்க முடியாதுங்க. அப்படி அக்கினி இறங்குங்க, பவர் வருங்க. என்ன பவர் வரும், என்ன பவர் வரும்? இருக்கிறவங்க எல்லாம் குஷ்டம் பிடிச்சி இந்த குஷ்டரோகம் அந்த குஷ்டரோகத்தை அட்டாக் பண்ணிடும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பவர் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ இந்த குஷ்டரோகம் இப்படி நம்முடைய வாழ்க்கையை சின்னாபண்ணமாக்கிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுறதுக்கு முடியல, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியுது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் ஏன் அப்படின்னா, இப்படிப்பட்ட குஷ்டரோகம் நம்மை அறியாமல் நமக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நாகமான் குஷ்டரோகம் பிடிச்சவனாய் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அந்த வேலைக்காரி பார்க்குறான், அவன் சமாரியாவிலேருந்து போன ஒரு வேலைக்காரி, அடிமை. அப்போ அந்த சிறு பெண் சொல்கிறா, ஏம்மா ஐயாவுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை அந்த பிள்ளை துணியெல்லாம் துவைக்க முடியாமல் சொன்னாலும் என்னமோ தெரியல, துவைச்சி போடுறவ அவள் தானே, வேலைக்காரி தானே, அவன் ஐயாவுக்கு வந்து இவ்வளவு சிரமமாக இருக்குது, சமாரியாவுக்கு போவாரானால் அங்கே இந்த குஷ்டரோகத்துக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு தீர்வு உண்டு. உடனே ராஜாவிடத்தில் போகிறான். அப்படியா, இத்தனை நாள் நீ சொல்லாமல் இருக்கிற? முதல்ல இருந்த நாத்தத்தை விட இப்போ நாத்தம் பயங்கரமாக இருக்குதுங்க. முதல்லையாவது பரவாயில்ல சகிச்சுக்கிட்டேன், இப்போ இன்னும் ரத்த வெள்ளத்தோட ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறீங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் தாங்க முடியலைங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நானே இது கொடுக்கணும்னா நான் இந்த ஒரு ஐடியாவை சொல்கிறேன். எல்லாம் புறப்பட்டு ஆயத்தப்படுத்துகிறான். பத்திரத்தை கையெழுத்து வாங்கியாச்சு. சமாரியாவின் ராஜாவை சந்திப்பதற்கு சீரியா ராஜா அவன் 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 வந்து லெட்டர் கொடுத்துட்டான். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு கடிதம் எழுதி கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப அந்த இராணுவ தளபதி பல நாடுகளை கடந்து வரணும். சீரியா தேசத்திலிருந்து சமாரியாவுக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். நேர போய் ராஜாவினிடத்தில் அந்த லெட்டரை கொடுக்கிறான். அந்த லெட்டரில் எழுதியிருந்த கடிதத்தை பார்க்கிறாரு. அவர் படிக்கிறாரு. சீரியா ராஜாவினுடைய கரத்திலிருந்து எழுதி கொள்வது என்னவென்றால், இந்த சமாரியா ராஜா, நீங்க கவனிச்சு என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த கடிதத்தை கொண்டு வருகிற இந்த சீரியா ராஜாவினுடைய படைத்தலைவனான நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கு. இந்த குஷ்டரோகத்தை நீங்கள் நீக்கி விடுவீர்கள் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன். நல்ல விதமாய் இந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்தி என்னுடைய தலைவனை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று லெட்டர் எழுதியிருக்கார். இந்த லெட்டரை பார்த்த உடனே அவர் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு, பார்த்தீங்களா, ஒரு குஷ்டரோகம் இன்னொரு குஷ்டரோகத்தை எப்படி அட்டாக் பண்ணுது பார்த்தீங்களா. இவன் தான் முதல்ல நாத்தம் முடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான். இப்போ அந்த ராஜாவை வஸ்திரத்தை கிழிச்சுக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. கிழிச்சுக்கிட்டு புலம்புறான். நான் என்ன தேவனா, நான் என்ன கடவுளா, நான் என்ன ஆண்டவரா,
நீங்க இப்படி எனக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதி குடிச்சு ஏதோ சரசம் பண்ண போறான், ஏதோ சண்டை பண்ண போறான், ஏதோ என் மேல நாட்டு மேல போர் தொடுக்க போறான், அதுக்காகத்தான் இவன் வழி தேடிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம தீர்க்கதரிசி எலிசா ஒரு குடிசையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பி விடுறாரு. ஆள் அனுப்பி விட்டு சொல்றாரு, ஏப்பா முதல்ல ராஜாவை ஏன் வஸ்திரத்தை வேற வஸ்திரத்தை போட சொல்லு, அந்த நாகமான இங்க அனுப்ப சொல்லு. நாகமான் நேராக இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வீட்டு வாசலின் அருகே ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறான். நிறுத்தின உடனே ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் இருக்கிறார்ல, ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், கேயாசி, ஒரு உண்மையான ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரனை சொல்லி அனுப்புகிறாரு, போய் யோர்தானில் 7 தரம் முங்கி எந்திரிக்க சொல்லு, நீ சுத்தமாவாய். சொல்லியாச்சு. என்ன கோபம் வந்துச்சு பாருங்க, என்ன கோபம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இன்னும் நாம் குஷ்டரோகத்திலிருந்து சுகப்படாமல் இருப்பதற்கான முதல் காரணம் இந்த விஷயத்தில் கோபம். ஹலோ, கோபம். உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நம்ம என்ன தெரியுமா, நமக்கு கோபம் வந்துச்சுன்னா டப்புன்னு பிளாத்து மாதிரி கையை கழுவிடுவோம். அது யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பிளாத்து மாதிரி டப்புன்னு என்ன செஞ்சிருவோம், எனக்கு இதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட குஷ்டரோகி உன்னோட ஐக்கியமா இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் உனக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. நல்ல கவனிங்க. இப்ப பயங்கரமான கோபம், ஆக்ரோஷம் வந்துருச்சு. நமக்கு தெரியும், அதனால தான் நான் வசனத்தை காண்பிக்காம நான் போறேன். நான் எங்க ஊர்ல இல்லாத நதியா உங்க ஊர்ல இருக்கு? முதோ கேள்வி. எங்க ஊர்ல 2 இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆப்னாவும் பர்பாரும் எங்க ஊர்ல புருஷ் சுத்தமான நதிகள். அதை விட இந்த கலங்கி போன யோர்தான் தான் பெருசா? இனிய கூவாறு மாதிரி வச்சிருக்கீங்க, இதுல போய் முங்கி எந்திரின்னு சொல்ற. பயங்கர கோபம். கோபத்தோடு எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசல் இருந்து புறப்பட்டு போனார். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. கோபம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெறக்கூடாது என்பதற்காக இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கோபத்தை உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குஷ்டரோகம் நீக்கப்பட வேண்டுமேயானால் முதல்ல நீங்க ஒழித்து கட்ட வேண்டியது கோபம். உங்க கோபம் தனியணும், கோபத்தை அப்படியே குறைக்கணும். பிரஷரை பூரா என்ன செய்யணும்? குறைக்கணும். ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் ஒரு டம்ளரில் சுடு தண்ணியில் கலந்து, என்ன மண்டைக்கு ஏறிடுச்சு, மண்டைக்கு ஏறிடுச்சு, அப்படியே வேணுமா ஒரு சிட்டிக்கை ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு டப 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 டபன்னு குடிச்சிருங்க. பச்சை தண்ணியில் குடிச்சிடக்கூடாது, அதிகமாயிரும். சுடு தண்ணியில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பிளட் ப்ரெஷர் அப்படியே படிப்படியாக கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 அன் ஹவரில் அப்படியே அந்த அந்த பிளட் ப்ரெஷர் குறையும். அன்பானவர்களே, இதெல்லாம் நமக்கு தேவை. நான் செஞ்சிட்டு இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் பிளட் ப்ரெஷர் அப்படியே டாப்பில் கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கு கோபம் வரும்ல. பூனையாக இருந்தாலும் கோபம் வரும்ல. அது ஓவராக நமக்கு அதிகபட்சமாக சீண்டினோம்னா டப்புன்னு ஒரு பரண்டிடும். அப்புறம் மூக்கிலேருந்து இது வரைக்கும் ஒரு கீறல், அதை மாற்றவே முடியாது, அடையாளம் மாற்றவே முடியாது. எதுக்குனாலும் ஒரு கோபம் இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல கோபம் இந்த அப்படி கண்ணை மறைச்சிருச்சு.
குஷ்டரோகத்தினுடைய இவன் பயங்கரமான ஆளு, தளபதி, ஞானி, ஒரு நல்ல யுத்த வீரன், பராக்கிரமசாலி, ஒரு பெரிய படைத்தலைவன், ஒரு ஸ்டேட்டஸ்ல உள்ளவன், ஒரு ஸ்டாண்டர்ட் மதிப்பு மிக்கவன், அத்தனையும் கீழே தள்ளி போட்டுருச்சு. இவனுடைய கோபம் பயங்கரமா. என்ன இப்ப நேரா போய் ஒரு இடத்துல போய் யோர்தானுக்கு பக்கத்துல நின்றுட்டாங்க. ஒரு கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா வேலைக்காரங்களோட தான் போயிருக்கான், இப்போ கிஃப்டோட தான் போயிருக்கிறான். இப்ப அடுத்த வார்த்தை சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இப்ப சொல்றாரு, இந்த இவர் வந்து வெளியில வந்து, தீர்க்கன் வெளியில வந்து என்னைய தொட்டு, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நினைப்பு? சரி, இப்படி யோசிங்களேன், இப்படி யோசிங்க. இப்ப உங்க உறவுல ஒருத்தங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அது ரொம்ப கஷ்டம்தான், பட் குஷ்டம் வந்துருச்சு. இப்ப இந்த குஷ்ட ரோகத்துக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. என்ன பண்ணுவீங்க? அங்க சீல் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க பயங்கரமான நாத்தம் அடிக்கிறது, அங்கே அழுகி புழுவெல்லாம் அப்படின்னா புழு கொட்டுது. நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஹலோ, புன்னகையோட, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே. சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த நாகம்மான் கோபம் கொண்டது கூட பரவாயில்ல, அவனுக்குள்ள இருந்து ஒரு பெருமை பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி வெளியில வந்து அவர் அந்த அந்த அழுகி போன அந்த அந்த சீல் வடிஞ்சிட்டு இருக்கிறதுல, ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கிறதுல எண்ணெயை போட்டு தடவி விடணுமா? நான் சொல்லுங்க, என்னைய பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. பைபிளில் என்ன சொல்லுது பாசிங்க மறுபடியும். தொழுது தன் கையினால் அந்த இடத்தை. யாராவது அப்படி ஜெபம் பண்ண போறீங்களா? குஷ்டரோகத்தில் வந்து அப்படி கையினால் தடவி, இயேசுவின் இரத்தத்தை தடவுகிறோம், தடவி என்னை குணமாக்குவார் என்றல்லவா நான் நினைச்சேன். மனுஷன் என்னை வெளியே கூட வந்து பார்க்கல, இப்போ நல்லா கவனிங்களேன். எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு வந்துட்டோம்னா, நம்ம கீழே இப்படி குனிஞ்சு போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம தலை என்ன செய்யாது, மடங்காது. இந்த பெந்தகோஸ்தேல தான் இந்த குஷ்டரோகம் நிறைய பிடிச்சிருக்கு, மடங்க மாட்டேங்குது, வணங்க மாட்டேங்குது. ஆனால் இது மடங்கிற வரைக்கும் குஷ்டரோகம் நீங்காது. அது ஒரு பெரிய பரிதாபம். வாழ்நாள் முழுவதும் குஷ்டத்திலே இருந்து சாக வேண்டிதான். இந்த குஷ்டம் நீங்கணும்னா அந்த கடும் கோபம் மாறணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்கள். நான் கூட ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். யாராவது ஸ்பான்சர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய இப்போ அது தேவை. எனக்கு ஸ்பான்சர் தான் தேவை, ஐடியாலாம் தேவையில்லை. ஐடியா எனக்கு இருக்கு, என்ன திட்டம்னு சொல்றேன். இதை கேட்டுட்டு போய் நீங்க ஆரம்பிச்சிடக்கூடாது, நான் காப்பி ரைட் வாங்கிடுவேன். என்ன தெரியுமா, பயங்கர ஹை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க, பிபி உள்ளவங்கெல்லாம் ஒரு ஏரியா, ஒரு பார்க் மாதிரி உருவாக்கி அவங்க கையில் ஒரு சமட்டியை கொடுத்துடுறது.
ஒரு கட்டடத்தை இடி. கோபம் தணிகிற வரைக்கும் கட்டடத்தை இடி. ஒரு 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 பலகையில் ஒரு 1000 ஆணியை அடி, அப்புறம் அடிச்ச ஆணியை புடுங்கு. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எக்ஸசைஸ். நான் விளையாட்டுக்கு சொல்லல, ட்ரீட்மெண்ட்டு. நீங்க போய் பாருங்க, வெளிநாடுகளில் நிறைய இடங்கள்ல இந்த எப்படி இப்போ ஜிம் வச்சிருக்கிறாங்களோ, எப்படி பியூட்டி பார்லர் இருக்குதோ, அது போல பிபியை குறைக்கிறதுக்குன்னு பார்லர் வச்சிருக்கான். இப்போ நம்ம ஊரில் தான் இல்லை. ஒருவேளை எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல, வேற ஸ்டேட்டில் எதுவும் வச்சிருக்காங்களோ நம்ம. இப்போ அதை ஆரம்பித்தோம்னா ஒன்றும் இல்லை, மினிமம் 50 ரூபா. ஆண்டு சப்ஸ்கிரிப்ஷன்னா ஒரு 30,000 ரூபா போட்டுருணும். ஆண்டு முழுவதும் வந்து ஆணி அடிக்கணும்ல, அப்புறம் ஆணி வாங்கணும்ல. நல்லா கவனிங்களேன். அப்போ அவ்வளவு கடும் கோபம் அவனுடைய குஷ்டரோகத்தை அவன் கிடைக்காதபடி எவ்வளவு சுலபமான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் லேவியராகமம் 13வது அதிகாரத்தை நல்லா படித்து பாருங்க. ஒரு குஷ்டரோகத்திலேருந்து சுகம் பெறணும்னா முதல்ல ஆசாரியன்ட்ட காமிக்கணும். அவர் ஆசாரியன் அவர் 7 நாள் வைப்பார், அப்புறம் 14வது நாள் பார்ப்பார், அப்புறம் அவன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வெளியே தள்ளிடுவார். இல்லைன்னா எல்லாருக்கும் முன்னாடி இது குஷ்டம்லாம் இல்லைங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவார். இவ்வளவு ப்ரொசீஜர். ஆனால் சுகம் பெறுவதற்கு வழி இல்லை. ஆனால் இயேசுகிட்ட வந்தா இயேசு அவனை சுகமாக்கினார் தொட்ட உடனே. இப்ப நாகமானுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஐடியா சொல்லப்பட்டிருக்குது? ஏப்பா நீ போய் யோர்தானிலே 7 டைம்ஸ். இப்ப எனக்கு நிறைய சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நீங்க போய் பாருங்க, 7 முறை ஏன் தீர்க்கதரிசி அவர் முங்க சொன்னார் தெரியுமா? ஆசாரியன் எந்த வியாதியிலிருந்து அல்லது குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இது எல்லா இந்த விதமான பலிகளுக்கு 7 முறை என்ன செய்யணும்? சொட்டு விடணும். புரியுதுங்களா? அப்ப இந்த 7 முறை செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் 7 தரம் முங்குன உடனே அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாயிற்று. ஆனா இவனுடைய கடும் கோபம். இன்னைக்கு ஏங்க நம்ம நஷ்டப்பட்டு இருக்கிறோம்? ஏங்க நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம்? கடும் கோபம் தான். கடும் கோபம் தான் நம்ம குஷ்டத்திலேருந்து நம்ம வாழ்க்கையை அற்புதத்தை பெற முடியாமல் தடுத்துருக்கு. இந்த கடும் கோபம் நம்முடைய வரக்கூடாதுன்னு இல்லை, அது வர விட நாம் அனுமதிக்க கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ண அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தெரியணும். அந்த சுவிட்ச் நம்ம கையில் இருக்கணும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த கடும் கோபமானது, இப்ப எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த நாகமானை சுற்றிலும் நிறைய நல்லவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். சமாரியாவில், இது சீரியாவில் அந்த சிறுபெண். இப்ப இங்க சமாரியாவுக்கு வந்திருக்கிறான், யோர்தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், அந்த வார்த்தையை வாசிங்களேன், வாசிங்க. அந்த வேலைக்காரன் சொல்றான், வாசிங்க. அவன் சொல்றான், சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, அப்பா அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்களேன். ஒருத்தனை பிரஷர்ல இருந்து குறைக்கிறதுக்கு, ஒரு பிரஷர்ல இருந்து அப்படியே அந்த பிபில இருந்து டக்குன்னு அவனை கீழே கொண்டு வர்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அவன் செஞ்சான் பாருங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம். அங்க பக்கத்துல மனைவி இல்லை, பிள்ளைகள் யாரும் இல்லை, அவனோட உறவுகள் யாரும் இல்லை. ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன், அங்க இருந்த ஒரு பணிவிடை ஆள், அவ்வளவுதான். வந்து தகப்பனே, மேற்கொண்டு வாசிங்க. அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய செய்வீர் அல்லவா? அருமையானவர்களே, இப்ப நம்ம 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 சில நண்பர்களை, சில பேரை நம்ம வச்சிருக்கிறோம், நமக்கு நெருக்கமானவங்களை.
ஏங்க சோகமாக இருக்கிறீங்க? பாஸ்டர் திட்டார். அவர் அப்படிதாங்க, அவர் அப்படிதான். உனக்கு இப்போ தெரியாது, பிறகு தெரியும். அந்த ஆளுடைய சுயரூபம் இப்போ தெரியாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் நீயே புரிஞ்சுக்குவ. எப்படி? வெந்த முன்னில் தீய மூட்டுறது. இவன் சொல்றான் பாருங்க. இப்போ சொல்ல வேண்டியது எப்படி சொல்லியிருக்கணும்? நம்ம ஆவிக்குரிய தகப்பன், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை திட்டுறதும் நம்மளை கண்டிக்கிறதும் நம்மளை சரிப்படுத்துறதும் அவருக்கு உரிமை இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். நம்ம சரியாக ஆகணும். நீ திருத்திக்க, சரியாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாத யாரும் நல்லவன் இல்லை. அதுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆமா, அந்த குஷ்டரோகம் உனக்கு வராம நீ பார்த்துக்க. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். வேற வழி இல்லை. அப்ப பைபிள்ல இந்த கடும் கோபமானது அவன் உச்ச கட்டத்தில் இருக்கிறான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. அப்ப சொல்றான், தகப்பனே புருஷன் அப்படியே கோபமா பேசும்போது ஒன்றும் இல்லை, அத்தா அப்படின்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க. மாமா, விளையாட்டுக்கு இல்லை, உண்மையா தான் சொல்றேன். இதெல்லாம் பேசுறதை விட்டு உன்னை உண்டு இல்லை நாக்கல. ஆங்கிலத்தை கூட பயன்படுத்துங்களேன். டியர், ஹனி, தேனே, மானே, போனே, பொன்னே. முதல்ல கூழ்படுத்த வழியை பாருங்க. ஆம்பளைங்களும் அப்படித்தான். பெண்கள் கோபமா பிரச்சனை. ஏன்னா பலு அதிகம், வேலை அதிகம். நம்ம ஒன்றுமே செய்யறதில்லை, படுத்துக்கிட்டு சோறு வருதான்னு மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அங்கே எவ்வளோ வேலைகள், எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ காரியங்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த டென்ஷன், வீட்டுக்குள்ளே கிடக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அப்போ நம்ம வரும்போது நாம் அதை புரிந்து கொண்டு, அவங்க கோபமாக இருந்தால் கூட ரைட், ஓகே, நீ உட்காரு, ஒரு காஃபியை போட்டு பக்கத்து கையில் கொடுங்க, அப்படியே டவுன் ஆகி இப்படியெல்லாம் செஞ்சால் தான் ஓட்டலாம். இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் தனித்தனியாக கொடுத்தனும் இருக்காங்க. வீடு ஒரே வீடுங்க, தனித்தனியாக. இது தனியாக போட்டு சாப்பிட்டுட்டு வந்து படுக்குது, இது தனியாக சாப்பிட்டு வந்து படுக்குது. அவங்க தனியாக ஜோம் பண்ணிக்கிறாங்க, இவங்க தனியாக. எங்கே இருக்கிறோம்? நம்ம ஹாஸ்டல்லையா இருக்கிறோம்? அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்போ இந்த கடும் கோபம் குஷ்டரோகத்திலிருந்து நம்மளை விடுவிக்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கடும் கோபம் அது மாத்திரமல்ல, பெருமை. என்ன அப்படின்னா, நான் யாரு? படை தலைவன், ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கியிருக்கிறேன், ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிற. ஒரு மதிப்பு இல்லாம என்னை பார்க்காம என்னை தொட்டு தடவி. யாரு நம்மளை தடவணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம குஷ்டரோகம் அழுகி போன அந்த நாற்றம் எடுத்த இன்னொன்று, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கொரோனாவில் நடந்த சம்பவத்தை பாருங்க. சில மனைவிகள் சொன்னாங்க, எல்லாரையும் நான் சுட்டி காட்டல, சில மனைவி சொன்னாங்க, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவரு இங்கே கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு பிள்ளைகளுக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அதனால நீங்கள் அங்கேயே ஆஸ்பத்திரியிலே வச்சு அப்படியே அடக்கம் பண்ணிடுங்க சொன்னாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? சில மனைவிமார்களை புருஷன் போய் பார்க்கவே இல்லை, வேணாங்க, முடிச்சு விட்டுருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே யாரோ ஒருவர் அடக்கம் பண்ணாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. இந்த நம்முடைய வாழ்க்கை என்பது தேவன் ஒரு அழகான கட்டமைப்பில் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா, வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துருச்சுன்னா நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்ப ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நீங்க ஏன் தள்ளி இருக்கிறீங்க, ஏன் வேதம் படிக்காம இருக்கிறீங்க, ஏன் ஐக்கியத்துக்கு வராம இருக்கிறீங்க, ஏன் ஜபத்துல கலந்து கொள்ளாம இருக்கிறீங்க, ஏன் நீங்க இதெல்லாம் என்ன பூமிக்கு அப்பால் பட்டியா நடந்துகிட்டு இருக்கு? நம்ம சபையில் நாம் இருக்கிற இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, நாம் ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை சுகம் பெறுவதற்கு.
வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு டாக்டரை வரவை. இந்த சீரியா தேசத்தின் படைத்தலைவன் சமாரியா வரைக்கும் தன்னுடைய குஷ்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சிரத்தை எடுத்து அவன் வந்திருந்தான். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம ஜெபம் எப்படிங்க நடத்திட்டு இருக்கிறோம்? ஆன்லைன்ல நடத்த வேண்டிய நிலைமை. யாரும் வரமாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்தாலும் 4 பேர் தான். வர்றவங்களுக்கு சங்கடமா இருக்கு, எனக்கும் சங்கடமா இருக்கு. வராதவங்களை பற்றி வராதவங்களுக்கு கவலை கிடையாது. அன்பான தேவனுடைய அப்ப நாம சபையாய் சேர்ந்து ஐக்கியத்தோடு அந்த உறவோடு நாம இருக்க முடியாததுக்கான காரணம், ஒருத்தங்க சொல்ற வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தையை, ஒரு சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தையை கேட்டவன் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த பெருமை. நான் யார், என் ஸ்டாண்டர்ட் என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும். அன்பானவர்களே, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. உங்களுக்கு எல்லாம் நாலேஜ் உண்டு, நானும் அதை நான் மறுக்கல. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, நல்ல புத்தி கூர்மை. என்னைய விட உங்களுக்கு வேதம் ஞானம் அறிவு நிறைய இருக்குது. நானே ஒத்துக்கிறேன், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. யாருக்கும் கூட இருக்கக்கூடாதுன்றது இது இருக்கா, கட்டாயம் இருக்கா? இல்லை. நல்ல ஞானத்தில் வளருங்க, பைபிளில் வேத வாசனை. ஆனால் இந்த சின்ன கோபத்தை நீங்கள் நீக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தற்பெருமை போகலைன்னா சுகம் பெற முடியாது. அப்ப தகப்பனே, எவ்வளோ பெரிய காரியத்தை சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, ஒரு சின்ன காரியம் தானே, இதை நீங்க செய்யக்கூடாதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்தில் யாராவது இப்படிப்பட்ட குஷ்டத்தில், ஆவிக்குரிய குஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நீங்க இப்படி பேசுங்க. அத்தா, மாமா, மானே, தேனே, பொண்ணே, பூவே அப்படின்னு பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இங்க பிரச்சனை நீங்க பேசுறதுல எல்லாம் இல்லை, பிரச்சனை அந்த குஷ்டத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படணும். இது வேற வேற மாதிரி போயிடக்கூடாது, அடுத்த பரிமாணத்தை அதை அடைஞ்சிடக்கூடாது. இப்ப இந்த வேலைக்காரை சொன்ன உடனே அடுத்த வசனத்தை இந்த வாசிங்க. வாசிங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படிதல், obedience is better than a sacrifice. கீழ்ப்படிதல். நாகமானுடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியம். ஒன்று, அவனுடைய வாழ்க்கையிலே கடும் கோபத்தினால் விளைந்த அந்த பெருமை எல்லாம் உடைச்சி, அந்த கடும் கோபம் எல்லாம் முறிஞ்சி தனிஞ்சி அவன் இறங்கின போது ஆண்டவர் செஞ்ச காரியம் பாருங்க, அந்த கீழ்ப்படிதல். 2வது கீழ்ப்படிதல். அவனுடைய சரீரம் ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிற்று. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, அந்த வார்த்தையை. 7 தரம் முழுகின போது ஏங்க, இப்ப அவன் ஒரு நல்ல ஒரு வயதான ஒரு ஆள், ஒரு நடுத்தர வயதான ஒரு ஆள். இப்ப இவனுடைய குழந்தையினுடைய, இவன் பராக்கிரமசாலி வேற, இவன் பராக்கிரமமான ஒரு ஆளா இருக்கிறதுனால ஒரு கட்டுமஸ்தான ஒரு மனுஷனா தானே இவனை மாறி இருக்கணும். ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துறார் அவனை? ஏன் தெரியுமா? அவன் சரீரத்தை மட்டும் ஆண்டவர் அந்த குஷ்டரோகத்தை மாத்தல, அவன் மனதுக்குள்ள, அவன் சிந்தைக்குள்ள, அவனுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல, அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருந்த குஷ்டரோகத்தை கர்த்தர் மாற்றி ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியம் அதுதான். நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களால ஒரு நாள் 24 மணி நேரத்தில் வேதத்தை படிக்க முடியலையா, ஒரு அதிகாரம் கூட படிக்க முடியலையா, you are attacked by the lepers. நீங்க குஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களால ஜெபம் பண்ண முடியலையா, என்னால ஜெபமே பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த குஷ்டத்தினாலே, ஆவிக்குரிய குஷ்டத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் செய்ய முடியுது பாஸ்டர், ஆனா குடும்ப ஜெபம் பண்ணவே முடியல.
உங்க குடும்பத்தையே இந்த குஷ்டரோகம் பாதித்திருக்கிறது. நான் எல்லா இடத்துக்கும் போறேன், ஆனா அந்த ஆன்லைன்ல இந்த ஜெபத்துக்கு இந்த பிரேயருக்கு வர முடியல அப்படின்னா வேற காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்கள் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய குஷ்டரோகம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கார், நல்லா வச்சிருக்கார். ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சமுதாயத்தினுள் நடக்கிற சம்பவங்களையும் நீங்கள் பார்க்கிற போது, போன வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், இந்த போஸ்டர்லாம் நீங்கள் ஒட்டியிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கும். ஒரு வாலிப பையன், நல்ல வெளிநாட்டில் சம்பாரித்து, நல்ல வீடு வாசல், நல்ல குடும்பம். ஒரு சிறிய விபத்து. அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டான், அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட். அந்த இரவு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கார் தொழில்பேட்டைக்கிட்ட. ஒரு டேர்ன் தான் எடுக்கும்போது எதிர்த்த மாதிரி வந்த பஸ் ஸ்பாட்லேயே எல்லாம் முடிச்சிருச்சு. அந்த குடும்பத்தினுடைய நிலையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நல்லா வைக்கலன்னு நன்றி இல்லாதவர்களாய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு சொஃபிஸ்டிக்கா வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு ஆடம்பரமா வச்சிருக்காரு தெரியுமா? நல்லா வச்சிருக்காரு, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் நாம தான் குஷ்டத்தினால பாதிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை வச்சிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த குஷ்டத்திலிருந்து நாம் நீக்கப்பட வேண்டுமானால் இந்த பெருமை, இந்த கர்வம், இந்த கடும் கோபம், யாரு மேலேயா உனக்கு கோபம்? யாரு மேலமா உனக்கு கோபம்? 2 அடி அடிச்சுட்டு அவன் கோபம் தீந்துருமா? அதுக்கப்புறம் நீ நல்லா வாழ்ந்துருவியா? நீ ஏத்த மாதிரி உள்ளவங்களை அடிச்சதையும் உன்னை கொன்றும். புரியுதுங்களா? ஏன் தெரியுமா? ஐயோ நம்ம தெரியாம பண்ணிட்டோமே, தெரியாம பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த குற்ற உணர்வே நம்மளை கொள்ள ஆரம்பிச்சிடும். அதுவே அணு ஆயுதமா மாறிடும். அருமையானவர்களே, கோபத்தினால எடுத்த எத்தனை முடிவுகள் இன்னைக்கு குடும்பங்களை நடுத்தருவில் நிறுத்தியிருக்கு தெரியுமா? என்ன சரியா இருக்காது. இந்த கோபத்தினால் அந்த வேலைக்காரன் அழகா சொல்றான் பாருங்க, அழகா சொல்றான், தகப்பனே ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே ஐயா, ஒரு சின்ன விஷயம் தானே, வாங்க நானும் வர்றேன். 7 தரம் முங்கி எந்திரிங்க. முதல் தரம் அவன் விருப்பம் இல்லையோ இருக்கோ, அவர் சொல்லிட்டாரு. அந்த கீழ்ப்படிதல் எனக்கு அருமையான, மாறுதோ இல்லையோ, ஆனா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, ஜபம்னு அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த ஜபத்தில் நான் இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என்னால போக முடியல, குடும்பத்தையாவது அனுப்பி ஜபத்தில் பங்கெடுங்க. முதல்ல ஒரு சிரத்தை எடுங்க, அப்பத்தான் இந்த குஷ்டத்திலிருந்து நம்ம மாற முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனை ஒரு சிறு குழந்தையை போல ஒரு ரெனோவேட் பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த சீல் மாறிடுச்சு, அந்த புழு துர்நாற்றம் மாறிடுச்சு, புழுவெல்லாம் கொட்டுகிற நிலை மாறிடுச்சு, அவனுடைய ரணமாயிருந்த சரீரம் மாறிடுச்சு, ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிடுச்சு. குஷ்டரோகியாய் வந்த நாகமான் இப்ப குஷ்டரோகியாய் அல்ல, விடுதலை பெற்றவனாய், சுகமாக்கப்பட்டவனாய் சமாரியாவில் இருந்து சீரியாவை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, சுத்தமாக்க ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார். உங்க பிசினஸ்ல இருக்கிற குஷ்டம் மாறணுங்க. ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் உங்க தொழில கர்த்தர் கையில கொடுத்துருக்காருயா, இதுல நீ இப்ப சம்பாதிக்கலாம்னு ஆண்டவர் தொழில கையில கொடுத்துருக்காரு, ஆனா அது வளரல. ஏன் வளரல? குஷ்டம். இந்த குஷ்ட ரோகத்தினுக்கு காரணம் என்ன? நம்முடைய கடும் கோபம், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பணிந்து கொள்ளாமை, ஆண்டவர்கிட்ட நம்மளை காமிக்காம. உன்னை ஆண்டவர்கிட்ட காமிக்கணும்ல. இந்த மனுஷன் அவன் வருகிறான், வேகமாய் ஓடி வருகிறான், ஓடி வந்து சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். தன்னை காண்பிக்கிறான், தன்னை அடையாளப்படுத்துகிறான், தன் குஷ்டத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். இயேசு யோசிக்கவே இல்லை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, யூ பி ஹீல்ட், அவ்வளவுதான். I am willing, you be healed அப்படின்னார். எனக்கு சித்தம் உண்டு, உன்னை சுத்தமாகு. சுத்தமாயிட்டான். ஒரு வார்த்தை போதுங்க இயேசுவுக்கு.
நீங்க வருகிற அந்த ஜெபத்துல அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடுமே, உங்க பிசினஸ் மாறிடுமே, உங்க படிப்பு மாறிடுமே, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே, உங்களுடைய நிலைமை மாறுமே. இன்னும் எத்தனை நாள் நமக்கு இந்த கடும் கோபத்துக்கே இடம் கொடுத்து 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 நம்ம இன்னும் நம்ம சரிஞ்சு விழ போறோம். அதனால நம்ம குஷ்டம் மாற போறது இல்லையே. பணிந்து மனுஷன் பணிய வேணாம், கத்தட்ட ஜபத்துல, ஐக்கியத்துல, ஆண்டவருடைய உறவுல, வேதத்துல அப்படியே நம்ம சரண் அடைஞ்சு நாகமானை போல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குஷ்டம் எல்லாம் மாறிடும். ஒரு சிறு புண்ணு கூட நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு குஷ்டரோகம் எவ்வளவு வேதனைப்படுத்தும் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாமைக்க காரணம் அதுதான். வேதம் படிக்காம இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஜெபத்தினுடைய அறிவிப்புகள் அறிவிக்கிறோம். அந்த அறிவிப்பை கேட்டு அது எதுக்காக அறிவிக்கிறோம், யாருக்காக அறிவிக்கிறோம், எதுக்காக சொல்லப்படுது? நம்முடைய சபையினுடைய நலனுக்காகத்தானே. இயேசு வந்தா எல்லாரும் போகணுங்கிற விருப்பத்தில் தானே. அப்ப நாம் அதுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த செயல்பாட்டிலே நாம் பங்கெடுக்கிற போது நமக்கு மற்றதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு, எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பத்திரிக்கையே தொலைஞ்சு போனா கூட கல்யாண ஞாபகத்தில் நமக்கு மைண்ட்ல உள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கும். உறவுகளை பார்க்க போறோம், ஆனா இயேசுவை பார்க்க வரலையா? எப்படியா குஷ்டம் மாறும்? ஆண்டவர் சுத்தமாக்க உம்மால் ஆகும். இது மனுஷனெல்லாம் பண்ண முடியாது, ஆசாரியனெல்லாம் சுகமாக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க தேவ சமூகத்தில் உங்களை காண்பித்து உங்களுக்கு என்ன விதமாக குஷ்டம் இருக்குன்னு கர்த்தர் அடையாளம் கண்டுபிடிச்சி அவரு இது சொறி குஷ்டமா, பண குஷ்டமா, சீல் வைக்கிற குஷ்டமா, புழு பூக்கிற குஷ்டமா, 7 விதமான குஷ்டத்தை உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க காண்பித்து ஆண்டவர் உங்களை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகணும். அப்போ அது மேலே விசுவாசம் வச்சு நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பாருங்கள். சுத்தமாக்கப்பட வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கு, எனக்கு உட்பட தான், எனக்கு உட்பட. நம்ம நிறைய நேரங்களில் இதெல்லாம் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆவிக்குரிய குஷ்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலைக்கு போவதற்கு எனக்கு தெம்பு இருக்குங்க, ஆனால் தேவனுடைய பாதத்துக்கு வருவதற்கு ஏன் தெம்பு இல்லாமல் போகுது? தெம்பு இல்லாமல் போகுது. அப்போ ஏதோ குஷ்டம் என்னை அட்டாக் பண்ணியிருக்குல்ல, என்னை பாதிச்சிருக்குல்ல. மற்ற நேரங்களிலெல்லாம் எனக்கு சந்தோஷத்தையும் நல்ல சமாதானத்தையும், மற்ற நேரங்களில் போய் சுற்றி நல்ல மற்றவங்களோட ஐக்கியமாகி நல்லா போய் ஊஞ்சல் ஆடி நல்லா குளிச்சு எந்திரிச்சு முழுகி வருவதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் எங்கள் ஐக்கியத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவதற்கு we don't have time. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவர் ரொம்ப வருத்தத்தோடு இந்த நாளில் அவர் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போறார், அதில் மாற்று கருத்து அல்ல. எப்போ வரப்போறான்னு தெரியல. நீங்கள் நியூஸ் எல்லாம் பாருங்க. இஸ்ரேலில் காசாவில் ட்ரம்ப் கைப்பற்ற போகிறாங்க. மிக மிக பயங்கர சப்போர்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை கைப்பற்றி அவங்க பேர் போட்டுட்டாங்கன்னா அடுத்தது தேவாலயத்தை கட்ட போகிறாங்க. தேவாலயத்தை கட்டின பிறகு கர்த்தருடைய மகிமையான நாள் வரப்போகிறது. தேவனுடைய மகிமையான நாள் வரப்போகுது. அதுக்குள்ளே நம்மளை சரி பண்ணிக்கணும், அதுக்குள்ளே நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகணும், அதுக்குள்ளே நம்ம ஆண்டவரோட இணைக்கப்படணும். அதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு உறவுகள் முக்கியம், அது முக்கியம், எது முக்கியம்னு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. யாரும் நம்மளோட கூட வந்து நம்மளெல்லாம் நீங்கள் போக இயேசு வந்திருக்கிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அங்கே இயேசு வருவார் கண்ணிமைக்கும் நேரத்தில், கன நேரத்தில் மகிமை அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள். ஹல்லேலூயா. ஆயத்தமாகுங்க, சரியாகுங்க. குஷ்டத்தை வச்சுக்கிட்டு இயேசுவோட போக முடியாதுங்க. புறம்பாக்க இன்னைக்கு நம்மளை நாமே புறம்பாக்கி வச்சிருக்கிறோம். ஒருத்தர் இருந்தால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் இருந்தால் நீங்கள் இணைக்கப்பட்டுருங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, யாருக்காக நீங்கள் காத்திருக்கணுன்ற அவசியம் இல்லை, யாருக்காக நீங்கள் முகஸ்துதி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தேவனுக்காக நீங்கள் சுகம் பெறணும், நீங்கள் விடுதலை அடையணும், நீங்கள் சுகமாக்கப்பட வேண்டும். அதுக்கு நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த 2 விஷயத்தை மாத்திரம்தான் பதிவு பண்ணியிருக்கிறேன்.
ஒன்று, இயேசுவிடத்தில் வந்த அந்த குஷ்டரோகி சுத்தமானான். 2வது நாகமான். அவன் கீழ்ப்படிந்தான். கோபத்தை அவன் குறைத்து கொண்டான். கடும் கோபம் மாறினது. தனக்குள்ள இருந்த பெருமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நேராக போய் தீர்க்கதரிசிகிட்ட போறான், வணங்குகிறான். அவர் வெளியில வரலன்னு கவலைப்படலை. எல்லாத்தையும் போய் காணிக்க படைக்கிறான். ஒன்று கூட உள்ள வரக்கூடாதுட்டார். ஒரு காணிக்கையும் உள்ள வரக்கூடாது, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. ஏதாவது ஒன்று வாங்கிக்கன்னு கெஞ்சுறான். ஒருவேளை சொன்னப்பையே கடும் கோபம் வராம நேரா போய், ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பொசசிவ் காட். காட் இஸ் எ பொசசிவ் காட். ஒரு தடவை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் விடாமல் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் செஞ்சு கோடி கோடியாக கொண்டு போய் கர்த்தர்ட்ட கொடுத்தாலும் பாப்பா எடு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவார். அப்படிதான் சொன்னார். அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஒரு வார்த்தையும் பேசாமல் போட்டுனா கூட அந்த கிஃப்டெல்லாம் அவர் ஏற்றிருந்திருப்பார். ஆனால் இவன் கடும் கோபம் கொண்டால, இலவசமாக நான் கொடுத்துருக்கேன் ஐயா உனக்கு, போ. அந்த குஷ்டரோகத்தை வாங்கிறதுக்கு ஒருத்தன் காத்திருந்தான். நான் சொன்னேன்ல, நல்ல ஊழியக்காரன், நல்ல வேலைக்காரன், பணிவிடைக்காரன் கேயாஷி. என் வஸ்திரத்தை மாத்திரம் வாங்கலை, தீர்க்கதரிசிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டான். உள்ளே உட்காந்து இந்த தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்கிறாரு, அப்பா என்ன திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குகிற காலம் அது. அவருக்கு எப்படி தெரியும் நான் ஒலிவ தோப்பையும் இந்த திராட்சை தோட்டத்தையும் இந்த காசை வச்சு வாங்கலாம்ட்டு ஐடியா பண்ணிட்டு வர்றேன். இவர் மனசில் உள்ளதை சொல்கிறாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, உன்னோடு கூட நாசமாக போகுது அப்படின்ட்டார். அந்த குஷ்டரோகத்தோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் குஷ்டரோகம் பிடிக்க கிடவுது. காசு வாங்கலை, குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரிடத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம எல்லாம் ஒன்றும் கடு கோபத்தில் எதையுமே சாதிக்கல, எதையும் சாதிக்க முடியாது. அப்படியே குறைச்சி, ஆண்டவரே மன்னிங்கப்பா, என்றிருந்து கோபத்தெல்லாம் மாற்றுங்க, என் கீழ்ப்படியாமையெல்லாம் மாற்றுங்க. எனக்குள்ள நிறைய நேரத்தில் இந்த குஷ்டம் இருக்கிறதுனால தான் ஐக்கியத்தில் வர முடியல, ஜபத்தில் பங்கு பெற முடியல, சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. மற்ற எல்லாத்துக்கும் நான் செய்கிறேனே, மற்ற தூரத்துக்கெல்லாம் நான் போகிறேனே, எல்லாத்துக்கும் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேனே, ஆனால் இதுக்கு தானே என்னால் செய்ய முடியல. ஒப்பு கொடுங்க, சரணடைங்க. இன்னைக்கே ஆண்டவர் இப்பொழுதே அவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? க்ளோரி டு காட். எல்லாரும் எப்படிப்பட்ட, அது நாள்பட்ட குஷ்டமாக இருக்கட்டும், அது சொறி குஷ்டமாக இருக்கட்டும், அல்லது எப்படிப்பட்ட குஷ்டமாக இருந்தாலும், 7 விதமான குஷ்டங்கள், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மாறட்டும். இன்னைக்கே இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet. கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவர் தான் இதை சுகப்படுத்த முடியும், மனுஷனாலலாம் சுகப்படுத்த முடியாது. இந்த சர்ச்சு விட்டு வேற சர்ச்சு போனால் உனக்கு சுகம் கிடைச்சிருமா? இல்லைங்க, அது அல்ல. கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் நமக்கு சுகத்தை தராது. சுகத்தை, அது விடுதலையை தராது. அது தப்பான முடிவு, தப்பான காரியம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவர், நீ மருத்துவராய் இருக்கிறார். ஆண்டவர், அவரை போல ஒரு சிறந்த மருத்துவர் இந்த உலகத்துல இல்லை. அவர் எந்த குஷ்டத்தையும் நிமிஷத்துல மாத்துவார். அவர் தொட்டால் சுகமாகும். அவர் ஒரு நிமிஷத்துல தொட்டார்னா போதும், அற்புதம் எல்லாம் நடக்கும். நீ 7 தடவை முங்கி எந்திரிங்க, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. ஓ, கர்த்தர் உங்களை பலவான் கையில் உள்ள அம்புகளை போல, ஓ உன் வயது திரும்ப வாழ வயது திரும்புகிறது போல, என் தேவனாகிய கர்த்தர் கழுகுக்கு சமானமாய், ஓ ஒரு சிறு குழந்தையை போல உன்னை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். உன் காலில் இருக்கிற இந்த பலவீனங்கள் அது மான்கள் கால்கள் போலாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் முடியும். உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகள், அந்த குஷ்டத்தின் அறிகுறிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க.
ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்க பிசினஸ்ல, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்க படிப்புல, உங்க குடும்ப ஜெபத்துல, உங்க தனி ஜெபத்துல, உங்களுடைய ஐக்கியத்துல, உங்களுடைய தேவ உறவில, உங்களுக்கு தேவனுக்கு உள்ள அந்த ஐக்கியத்துல எந்த விதத்திலேயாவது பிளவுகள் இருக்குமேயானால் அந்த குஷ்டத்தை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த ஜன பொழுதிலே இந்த நிமிஷத்திலே அது இல்லாமல் போக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே 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 ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவாராக. கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, glory to God. எத்தனை நஷ்டம், எத்தனை இழப்புகள், எத்தனை போராட்டம், எத்தனை மனவேதனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குஷ்டம் தான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை சரணாகதி அடைங்க, சரணாகதி அடைங்க. ஓ glory to God. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியானவரோடு இணைங்க. அந்த பழைய அனுபவத்துக்குள்ள வாங்க, பழைய அனுபவத்துக்குள்ள வாங்க. ஓ நல்ல கரங்களை அடிச்சு, கரங்களை அடிச்சு, கரங்களை அடிச்சு தேவனோடு தேவனோடு இணைக்கப்படுங்க. தேவனோடு இணைக்கப்படுங்க. தேவனோடு இணைக்கப்படுங்க. தேவனோடு இணைக்கப்படுங்க. அவர் இறங்கி வரட்டும். அவர் சுகமாக்கட்டும். அவர் தொடட்டும். அவர் விடுதலையை தரட்டும். அவர் பலத்தை தரட்டும். ஒரு புது அனுபவம். ஓ ரீபா பாபா லஹராதோனா ஹோ அவுதனா கரா ஷந்தனா ஹோ அவுதனா போலா போரா வாயவனா ஹோ ரிகலாரா ஷந்தனா ஹோ ரிகனா துனவாலா வரவரா ஷந்தரவோ ரிவாலா வரவலா வரவா ஷதோரா ஹோ ரிகோலா ஹோரா துனானி வரவா ஷந்தனா ஹோ ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்க பிசினஸ் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்க கடு கோபம் மாறட்டும். கடு கோபம் மாறட்டும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய குமாரனும் குமாரத்திகளும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே எங்க குடும்பத்துக்குள் இருக்கிற ஆண்டவரே குஷ்டம் மாறட்டும். ஆண்டவரே, மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். ஆண்டவரே, உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குஷ்டத்தின் நிலை மாறட்டும். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் என்னை நான் நிறுத்தி இருக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் என்னை நிறுத்தி இருக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் என்னை நிறுத்தி இருக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் என்னை நிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி எஸ் எஸ் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் அசைவாடட்டும் இந்த இடத்துல. ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர் அசைவாடட்டும். ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்க கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி இருக்க கூடாது. ஆண்டவரே, அப்போ இந்த நிலைமையை ஆண்டவரே வேணாம். ஆண்டவரே, எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய நிலைமை மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பலன் 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 உண்டாவதாக. Rika baba baba ra la ra la ra dunabo rianta la la ra bala bara ba shantura hora bara bala dunaba எல்லாவியானவரே, ஓ ஷபா பாபா பாபா பாபா. ஆமென், 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 ஆமென். Amen. 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 Oh. அருமையானவர்களே, இந்த நாகமானுடைய வாழ்க்கையில இந்த சமாரியாவிலிருந்து புறப்பட்டு போகும்போது நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல
அவன் சமாரியாவில் இருந்து புறப்பட்டு சீரியாவுக்கு போகும்போது சமாரியாவில் இருந்து கொஞ்சம் மண்ணை அவன் அள்ளி கொண்டு போகிறான். நான் ஒரு முறை அந்த வேதத்தில் இது எழுதப்படவில்லை. அப்ப நான் அந்த ஆராய்ச்சி செய்த கட்டுரைகளை நான் வாசித்த போது, எதுக்கு இந்த கைப்பிடி மண்ணை அள்ளிட்டு போறான் அப்படின்னு நான் யோசிச்சேன். அருமையானவர்களே, வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? சீரியாவிலே தேவனை அறியாத கூட்டத்தின் நடுவிலே முதலாக ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்கென்று கட்டி பலி செலுத்தினவன் இந்த நாகமான் மாத்திரமே. நாகமான். அருமையானவர்களே, ஒரு குஷ்டரோகிய கர்த்தருக்காக மகிமையுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றினார். ஒரு கடும் கோபக்காரனே ஆண்டவருடைய மகிமையான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உபயோகித்தார். ஓ, அழுகி போன அவருடைய சரீரத்தை ஒரு குழந்தையை போல மாற்றப்பட்ட ஒரு நாகமான் தேவனுக்காக ஒரு பயங்கரமான அற்புதத்தை அவன் பெற்றவனாய் சாட்சியாய் அந்த பலிபீடத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த குஷ்டம் நீங்கிருச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பார். ஒரு பலிபீடத்தை போல அந்த ஊர்ல, அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல, அந்த தெருவில், அந்த குடும்பத்தின் நடுவில் உங்களை ஒரு பலிபீடமா கர்த்தர், ஒரு பலிபீடமா கர்த்தர், ஒரு பலிபீடமா கர்த்தர், ஒரு பலிபீடமா கர்த்தர் உங்களை பலிபீடமா அவர் வைப்பார். பலிபீடமாக வைப்பார். Oh, riba ba 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 barakala barakala balagala. Oh, yes. Oh, yes, Lord. Shababa. Rihalara laha shadara horaba Riyankalahara dunani monoharabo Rabalava raba shantura horaba Aridalaha lara shinko rahoyabo yamana Riholo rabo shidena adi molohi manaho Shantuni bolo radunaho Abayadana shini valahara Rikolo horabo shantura namo Rikalaha raba shantaraho yabo Ribono holaraho jinibola shiha Rikalaha raduna karaho raba Riudanaha no shadaraha raha Amen, 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 amen Amen, amen Oh, amen, amen, amen உங்க குடும்பத்தில் ஒரு பலிபீடம், உங்க குடும்பத்தில் ஒரு பலிபீடம், உங்க தொழிலில் ஒரு பலிபீடம் உண்டாகிறது, உங்க தொழில ஒரு பலிபீடம் உண்டாகிறது. எது தோல்வி அடைஞ்சிருந்தீங்களோ, எது தோல்வியை கொடுத்துச்சோ, அதே இடத்துல ஒரு பலிபீடத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒரு ஜெயத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு பலிபீடத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். அந்த பலிபீடம் உங்களுக்கு ஜெயத்தை தரும். அந்த பலிபீடம் உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த பலிபீடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். ஓ ரீபா பா 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 ஷகதனா கலஹரதுனபோ. Amen. Amen. Oh. Yes, Lord. Yes, Lord. We praise your name, O God. We bless your name. Amen. அன்பானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உங்க தொழில்ல, உங்க வருமானத்துல, உங்க குடும்பத்துல கர்த்தர் இந்த பலிபீடத்தை உண்டாக்கி இருக்கிறார். எதுலெல்லாம் நீங்க தோல்வியை கண்டீங்களோ அதுலெல்லாம் கர்த்தர் இனி ஜெயத்தை தருவார்.
இந்த குஷ்டரோகத்தை கர்த்தர் நீக்குகிறார். ஒரு குழந்தையை போல எப்படி ஒரு கழுகு அந்த பழைய பலனை எல்லாம் இழுந்து புதிய பலன் அதுக்குள் உண்டாகிறதோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இனி சோர்வு வராது. உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு உயிரோட்டமான ஒரு பலிபீடத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படி கரங்களை தட்டி எல்லாருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. உம்முடைய பொற்பாதத்தில் வந்து பணிந்து கொள்ள கர்த்தர்